உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாந்திக்கா, சாந்திக்கா யாரு? ஆட வாமா, வாங்க வாங்க. என்ன அமிர்தா, வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு நினைச்சேன். இன்னைக்கெல்லாம் எப்படியும் உன் தம்பி இருப்பான், அதனால இந்த வீட்டு பக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சேன். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? யார் வந்தாலும் சரிங்கக்கா, உங்க வீட்டுக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டாதான் அன்னைக்கு நாள் எனக்கு ஓடும்க்கா. சரிம்மா சரிம்மா, சரி வாங்கம்மா. ஏம்மா வெளியில நின்றுட்டு வாங்க, உள்ள வாங்க. ஆமாக்கா, வாங்க உள்ள போலாம். வாப்பா தம்பி, நீயும் வாப்பா உள்ள. சரிங்க ஆண்டி, இதோ வரேன். உட்காருங்க சுமதி, உட்காருமா. அம்மா நீயும் உட்காருமா. கார்த்தி தம்பி நீனும் உட்காரு. நான் போயிட்டு உள்ள போயிட்டு காஃபி டீ என்ன போட்டு எடுத்துட்டு வரேன்ப்பா. அக்கா அக்கா நில்லுங்க நில்லுங்க. சுமதி அக்கா வீட்டிலே நாங்கள் மோர்லாம் குடிச்சிட்டு வந்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வாங்க நம்ம அப்படி பின்னாடி பக்கம் வேணா உட்காரலாம். காத்தோட்டமா அங்கே தான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். வாங்க அங்கே போயிடுவோம். ஆமாம்மா சரிம்மா சரிம்மா, வாங்க பின்னாடி பக்கம் போயிடும். உட்காருப்பா கார்த்தி, நீயும் உட்காருமா. அமிர்தா சுமதி உட்காருங்க. குடிக்க எதனா கொண்டு வரேன், எதுவுமே வேணான்றீங்க பாரு. நான் போய் நானும் ஒரு கிளாஸ் மோர் வேணா எடுத்துட்டு வரட்டுமாமா? ஐயோ அக்கா, இப்பதாங்க சுமதி அக்கா வீட்டுல வயிறு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கோம் 2 பேரும் மோரை. இப்ப மறுபடியும் குடிக்க முடியுமா சொல்லுங்க? இல்லம்மா அமிர்தா, கார்த்தி தம்பி நம்ம வீட்டுக்கு முறையா வருது. எதனா கொடுக்கணும்ல சாப்பிடறதுக்கு. அட என்னங்கக்கா, சாப்பிட தானே கொடுக்கணும். நான் நாளைக்கு உங்க வீட்டுல தான் லஞ்ச் போதுங்களா? நல்லா தடபுடலாம் செஞ்சு வைங்க. நானே என் தம்பி என் வீட்டுக்காரர் எங்க மாமியார் எல்லாரும் வந்துடுறோம். நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடுறோம். போடுவீங்களா? அதுக்கு என்னம்மா, சாப்பாடு தானே. வாங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. நம்ம வீட்டுல தான் எல்லாருக்கும் சாப்பாடு, சரியா? ஐயோ ஆண்டி, அக்கா சும்மா கிண்டல் பண்றாங்க உங்களை. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். நீ நம்ம வீட்டுல ஒரு நாள் சாப்பிடு. நீ ஊருக்கு போறதுக்குள்ளார நம்ம வீட்டுல ஒரு நாள் சாப்பிடணும் இல்லையா? நீங்க வந்துருங்க நாளைக்கு. நாளைக்கு கண்டிப்பா நான் நம்ம வீட்டுல மதிய லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்துருங்க. அக்கா நீங்க சும்மா இல்லாம ஏதோ ஒன்றத்தை கிளப்பி விட்டுட்டீங்க பாருங்க. இப்ப அந்த ஆண்டி சீரியஸா எடுத்துக்கிட்டு மதிய லஞ்ச் இங்கதான்றாங்க நாளைக்கு. ஆமாண்டா கார்த்திக், நான் சீரியஸா தான் சொன்னேன், விளையாட்டெல்லாம் சொல்லல. நீ சாந்தி அக்கா கையால சாப்பிட்டிருக்கியா? அவங்க செய்யற சமையல் டேஸ்ட் பண்ணிருக்கியா? நாளைக்கு பண்ணு, நீ இந்த ஊரை விட்டே போக மாட்டே பாத்துக்க. ஆமாப்பா கார்த்திக், நீ கண்டிப்பா சாந்தி அக்கா கையால ஒரு நாள் சாப்பிட. அமிர்தா சொன்ன மாதிரி நீ இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். ஓ அப்படியா? சரிங்கக்கா. அப்ப நாளைக்கு சாந்தி ஆண்டி வீட்டுல தான் லஞ்ச். கண்டிப்பா நான் வந்துடுறேன். அப்படி சொல்லு தம்பி. நாளைக்கு கண்டிப்பா வெள்ளனே கிளம்பி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. அமிர்தா, நீயும் உங்க அத்தை உங்க வீட்டுக்காரர் கௌதம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு அமிர்தா, சரியா? அதுக்கு என்னங்கோ, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேங்கோ. நாளைக்கு எல்லாருக்கும் லீவு தான், அவருக்கும் ஆபீஸ் லீவு தான். அத்தை வீட்டுல தான் இருக்காங்க, இந்தா இவனும் வீட்டுலயே தான் இருக்கான். இழுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன வேலையா வெட்டியா? நான் கண்டிப்பா கிளம்பி வந்துடுறேங்கோ. சுமதி நீனும் வந்துருமா. ஐயோ அக்கா, நீங்க அவங்களுக்கு சமைச்சு போடுங்க, நமக்கு என்ன இருக்கு? நம்மளாம் இங்க இருக்க ஆளுங்க தானே, பாத்துக்கலாம் விடுங்க. அப்படிலாம் இல்லம்மா, நீயும் நாளைக்கு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நீ வந்துரு. கிருஷ்ணமூர்த்திக்கு நான் சாப்பாடு கையில கொடுத்து விட்டுறேன், நீ கொடுத்துரு அவனுக்கு, சரியா? பாக்கலாம்க்கா எப்படி இருக்குன்ட்டு, சரிங்களா? சாந்தி அக்கா வந்துட்டுக்கா. ஆமாமா, வனிதா வந்துட்டா. வனிதா இங்க பின்னாடி இருக்கோம், வாமா உள்ளவா. இந்த வாரேங்கா. இது என்ன விளக்கெண்ண? ஆட நட்டாச்சி. என்னங்கோ உங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருக்குக்கோ. சாந்தி அக்கா வீட்ட ரேஷன் கடையா மாத்திட்டாங்கக்கோ. பாருங்கோ நெட்டாச்சி எப்படி பேசுறான்னு. முதல்ல நீ உட்காருமா வனிதா. என்னங்கக்கோ, என்ன வீட்டுட்டு நீங்க மட்டும் கூட்டமா பேசினே இருக்கீங்கக்கோ. கூட்டமாலாம் ஒன்றும் பேசலமா. இப்பதான் இந்த அமிர்தாவும் கார்த்தி தம்பியும் சுமதியும் வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க இதுக்கு முன்னாடியே சுமதி வீட்டுக்கு போனாங்களாம். சரி இவங்க 2 பேரும் இங்க நம்ம வீட்டுக்கு வரேன்றதுனால சுமதியும் கூட வந்தா. நான் ஒண்டியா தானே இருக்கேன், வா நானும் வரேம்மா அப்படின்ட்டு சுமதியும் வந்தா. இதுல என்னம்மா கூட்டமா நாங்க பேசுறதுக்கு இருக்கு? ஏட்டாச்சி எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டியா? அட இழுவ, அத்து உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தோம், அதுக்குள்ள முந்திரி கொட்ட மாதிரி நீங்க முந்திக்கின்னு வந்துட்ட. ஓ அப்படியா, நல்ல வேலை நாம முன்னாடியே இங்க வந்துட்டோம். இல்லனா பால் எடுத்து காபி போடு டீ போடுன்னு நமக்கு வேலை வச்சிருப்பா இந்த நெட்டாச்சி. என்ன இழுவ, மைண்ட் வைஸா? இல்ல நெட்டாச்சி. ஐயோ வலியுது, தொடச்சிக்க. உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னது சொல்லு பார்க்கலாம். எங்க இவ வந்தா சோறு குழம்புன்னு நம்ம கிட்ட ஓசில கேட்டு வாங்கிட்டு போயிட போறான்னு நினைச்சிருப்பா தானே? அது இல்லையே, நீ வந்தா பால் வாங்கி டீ போடு இல்ல காபி போடுன்னு எனக்கு வேலை வச்சிடுவேன்னு நினைச்சேன். அட
கன்றாவியே, இந்த மானங்கட்ட பொழப்பு உனக்கு தேவையா வனிதா? ஏமா வனிதா, இப்படி கூடமா நினைப்பாங்க யாருன்னா? சரி, இப்ப என்ன உனக்கு காஃபி வேணுமா? இரு, நான் கொண்டு வரேன். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? அவதான் உன்னை போட்டு வாங்குறானா? நீ இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டிய உன் மனசுல என்ன நினைச்சேன்னு? ஐயோ, பீடியா சொல்றீங்க? ஐயோ, பீடி சொல்றேங்க. அடச்சே, வாய் மூடு. என்னக்கா நடக்குது இங்க? உங்க கூடலாம் உட்காந்தா ஒரு நாள் போறது தெரியாது போல இருக்கு. நான் தான் சொன்னலடா கார்த்திக், இங்க வா, வந்தினா எப்படி இருக்கும்னு. நீ தான் வரதுக்கு ரொம்ப யோசிச்ச, இப்ப எப்படி இருக்கு பாரு. கரெக்ட் தான்க்கா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. என்னம்மா அமிர்தா சொன்னேன்? அது ஒண்ணும் இல்லைங்க, இங்க வாடா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் உன்னை சுத்தி காட்டுறேன்னு வரதுக்கு ரொம்ப யோசிச்சான், வெக்கப்பட்டான். நீ அதெல்லாம் வெக்கப்படாதா, வாடா, எல்லாம் நம்ம அக்காங்க தான், வாடான்னு சொல்லி இழுத்துட்டு வந்தேங்க. சொல்லி இப்படிதான் சொல்லிட்டு வந்தேன், வந்தா ஜாலியா இருக்கும்ட்டு. அப்ப நம்பல, இப்பதான் நம்புறாப்ல. சரிம்மா சரிம்மா, சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, நீங்க காஃபி விட மாட்டீங்க போல. சரி, உங்க ஆசை ஏன் கிடைப்பானே, போய் எடுத்து வந்துருங்க. சொல்லுமா வனிதா. எனக்கு 2 காப்பியா எடுத்துட்டு வந்துருங்க. ஏன் இழுவ, ஒன்னு பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போறியா? ஆமால, அப்போ 3 காப்பியா எடுத்துட்டு வந்துருங்க. 2 காப்பி இங்கேயே குடிச்சிடுவேங்க. 1 காப்பிய பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் சாயங்காலம் போல குடிப்பேங்க. அட கன்றாவியே, இது ஒரு பொழப்பா உனக்கு? என்னது, காஃபிய பார்சல் பண்ணி எடுத்துட்டு போவீங்களா? என்னக்கா சொல்றாங்க இவங்க? அவ அப்படிதான்டா, அவ ஏதோ சொல்லுவா, நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத, விட்டு தள்ளு. சரிம்மா, நான் போய் காப்பி கொண்டு வரேம்மா. குடிங்கம்மா, காஃபி குடிங்கம்மா. ஏன்க்கா, உங்களுக்கு எடுத்துக்கலீங்களாக்கா? அந்த இழுவக்கிட்டே 2 கொடுத்துருக்கீங்க. இல்லம்மா, நீங்க வரதுக்கு சத்த நேரத்துக்கு முன்னாடி தான் காஃபி குடிச்சேன், தலைவலிக்குதுன்ட்டு. அதனால இப்ப எதுவும் எனக்கு வேண்டாம்மா, நீங்க குடிங்க. இழுவ, நினைச்சதை சாதிச்சிட்ட. 2 கப் காபி. என்ஜாய், உன் காட்டுல தான் மழை. உனக்கு பொறாமையா இருக்கா நெட்டச்சி? எனக்கு பொறாமையா இருக்கு. ஆட போயிடுவேன். சரிங்கக்கா, சாந்தி அக்கா பசங்க எங்கக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டாங்களோ? ஆமாம்மா அமிர்தா, அவளுங்க 2 பேரும் காலையில சீக்கிரம் கிளம்பிட்டாளுங்கம்மா. இன்னைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்காமா. சரி, அதனால அறக்க பறக்க ஓடி இருக்காளுங்க. நாளைக்கு லீவு தானம்மா. ஏன் சுமதி, நீ ஆகாஷ ஸ்கூலுக்கு அனுப்பலையோ? காலையில சுஜிதா மட்டும் வந்திருந்தா. ஆமாக்கா, ஆகாஷ்க்கு வயிறு வலியாங்கக்கா. சரி, ஏதோ போய் சொல்லி லீவ் போட்டா நமக்கு தெரியும். சரி, இருந்துட்டு போட்டேன்னு விட்டுட்டேன்க்கா. இவங்களுக்கும் 2 பசங்களாக்கா அமிர்தாக்கா? ஆமாண்டா கார்த்திக். சாந்தி அக்காவுக்கு 2 பொண்ணுங்க, பேரு நிம்மி, அனன்யா. சுமதி அக்காவுக்கு 2 பசங்க. பொண்ணு பேர் வந்து சுஜிதா, பையன் தான் நீ பார்த்தல ஆகாஷ். அவ வனிதாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், கண்மணி. ஓ சரிங்கக்கா. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கப்பா. வந்திருந்தாங்கன்னா உனக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன். சரி விடு, நாளைக்கு லீவு தானே. நாளைக்கு எப்படி நீங்க சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு தானே வரீங்க? அப்ப இங்கதான் பாருப்பா, பாருங்கண்ணா. சரிங்க ஆண்டி. சரி அமிர்தாக்கா, கிளம்பலாமா? ஈவினிங் போல மாமா தோட்டத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு. ஆமாலடா. சரி, ஓகே, கிளம்பலாம்டா. சாந்தி அக்கா, நான் இவனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் ஈவினிங் போல வரேன்க்கா. இவனும் எங்க வீட்டுக்காரும் தோட்டத்துக்கு கிளம்புறாங்களாம். தோட்டத்தை சுத்தி பார்க்கணும்னு சொல்லியிருந்தான். சரி, அதான் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சு வரேன்னாரு. நான் அவங்க அப்படி சுத்தி காட்டுறது போட்டோம், நான் வந்துடுறேன்க்கா இங்க. சரிம்மா. ஏமா அமிர்தா, நீ வந்த நாள்ல இருந்து இது இருக்கு, நீ தோட்டத்து பக்கமே போலையம்மா? நீயும் போய் வேணா பாத்துட்டு வர வேண்டியதானம்மா? ஆமாக்கா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு போகணும்ட்டு. ஒரு பக்கம் போகணுமான்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன்க்கா, அவ்வளவுதான். என்னம்மா இது, நீ போயிட்டு வாமா. உங்க தோட்டம் எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு போய் பார்க்க வேணாமா? போயிட்டு வாங்க நீயும். ஒண்ணு பண்ணலாமாக்கா, பிள்ளைங்களா வந்துட்டு உடனே நீங்களும் பிள்ளைங்களை கூட்டிட்டு தோட்டத்துக்கு வரீங்களா? எல்லாரும் போய் ஒண்ணா போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். ஆமாக்கா, அமிர்தா சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. வாங்க, நம்மளும் அப்படியே வெளியில போயிட்டு அந்த மாதிரி ஆச்சுல்ல. பிள்ளைங்களா வந்துட்டு உடனே கிளம்ப சொல்லிட்டு அப்படி போய் ஒரு பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. அப்படி சொல்றியாம்மா? சரிம்மா, அப்ப பிள்ளைங்க வரட்டும். வந்தோடனே நான் கிளப்பி கூட்டிட்டு வரேம்மா. நீங்க நேரம் தோட்டத்துக்கு போங்க, நான் பசங்க வந்தோடனே கிளப்பி கூட்டிட்டு வரேன் நான் தோட்டத்துக்கு. சரிங்கக்கா, ஓகே. இன்னும் இழுவ, நீ எப்படி இப்பவே எங்க கூடவே வரியா, இல்ல வீட்டுக்கு போயிட்டு நீ இவங்க கூட ஈவினிங் போல வரியா? நானும் கண்மணிய கூட்டின்னு வரணும்ல, அதனால நானும் சாயங்காலம் போல சாந்தி அக்கா கூடவே வரேன் நெட்டாச்சி. சரி, ஓகேங்கக்கா, அப்ப சாயங்காலம் வந்துருங்க. ஒரு 4-5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. பிள்ளைங்க வந்தோடனே கிளப்பிட்டு வந்துருங்க, சரிங்களா? இருட்டின பிறகு வந்துடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்க. சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேம்மா. சரிங்கக்கா, அப்ப நான் கிளம்புறேன்க்கா. இன்னும் கப்பு எழுந்துருடா கார்த்தி, கிளம்பலாம். சரிங்கக்கா, போயிட்டு வரேன் சாந்தியக்கா. சரிம்மா. சரிங்கக்கா, நானும் போயிட்டேன். ராத்திரிக்கு என்ன சமையல என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுட்டு வரேன்க்கா. என்ன தோட்டத்துக்கு போயிட்டு வந்தா நேரம் ஆயிடும், பாத்துக்கோங்க. இப்போ என்ன ஏதுன்னு ரெடி பண்ணி வச்சாதான்க்கா. சரி, நானும் கிளம்புறேன்க்கா. சரிம்மா சுமதி. 4 முடி இருங்க, நானும் வாரேன். 2 பேரும் ஒன்னா போலாம். சரி, வா வா வனிதா, சீக்கிரம் கிளம்பலாம். வாங்க, 4 முடி போலாம். சரிங்கக்கா, கிளம்புறேன்க்கா. சரிம்மா சரிம்மா, சீக்கிரம்
நட இழுவ. அப்புறம் சொல்றேன் மச்சான், எப்படி இருக்க? காலையில அக்கா இருந்ததுனால சரியா பேச முடியல, அதனால தான் நான் ஈவினிங் போல வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்டா மச்சான். எப்படி இருக்க? எனக்கு என்னடா, ஐம் ஃபைன், ஐம் சூப்பர். ஆமா ஆமா, அது என்னமோ கரெக்டு தான். நீ நல்லா தான்டா இருப்ப. சரி சரி, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஐடியா? முடிச்சுட்ட, டிகிரி முடிச்சுட்ட, அடுத்து என்ன பண்ற மாதிரி ஐடியா? நெக்ஸ்ட் மேல படிக்கலாமா இல்ல ஜாபுக்கு எதுக்காவது ட்ரை பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன்டா. என்னடா மச்சான், நீலாம் ஜாபுக்கு போயிட்டா எப்படிடா மச்சான்? நீ உங்க அப்பாவோட சம்பாதத்துக்கு நீலாம் உட்காந்து சாப்பிடலாமேடா. உனக்கு அடுத்து உன் பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டு போலாமா நீங்க? என்ன என்ன இந்த மீனாவை ஆளை காணும். இவ்வளோ வந்தது எல்லாமே நான் இந்நேரம் வீட்டுக்கே போயிருப்பேன். நான் இங்க வேற ஒரே பயலுகளா நின்றுட்டு இருக்கானுங்க. என்னதான் பண்றாளோ இவ. ச்சே. சரி சரிடா மச்சான். அப்புறம் இங்க 4 நாள் ஸ்டே பண்ற மாதிரியாடா? ஆமாண்டா, அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதான் அக்காவையும் பார்த்துட்டு அக்கா மாமா எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க கூட ஒரு 4 days ஸ்டே பண்ணிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன்டா. ஓகே ஓகேடா மச்சான், நல்லா என்ஜாய் பண்ணு. 4 நாளுங்கிறது 1 மாசம் கூட நீங்க இருக்கலாம். ஆனா நீ என்னடா 4 நாள்ன்றியடா? இல்லடா மச்சான், எனக்கு 4 days அதிகமாக தான் படுது. சரி பார்ப்போம், இங்கே அந்த 4 நாள் எனக்கு போர் அடிக்காம இருக்கான்னு முதல் பார்ப்போம். என்ன சொல்ற? சரி வா, அப்படியே நடந்துட்டே பேசுவோம். சரிடா மச்சான். கண்ணு தெரியல உங்களுக்குலாம்? ஓ சாரி, நான் பின்னாடியே பார்த்துட்டு இருந்ததுனால உங்க மேல மோதிட்டேன். ஐம் சாரி. இருங்க உங்க பேக்கை நானே எடுத்து தரேன். இன்னும் வேண்டாம், என் பேக்கெல்லாம் தொடாதீங்க, நானே எடுத்துக்கிறேன். ஹலோ, நான் தான் சாரி சொல்றேனேங்க, நான் தெரியாம இடிச்சிட்டேன். ஐம் சாரி. என்ன சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீங்க இடிச்ச இடிக்க எனக்கு எதனா காயப்பட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஹலோ, உங்களுக்கு எதுவும் அடிப்படலை பட்டிருந்தா நான் அதுக்கான என்ன நஷ்டம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். ஜஸ்ட் தெரியாம பின்னாடி பார்த்துட்டு உங்களுக்கு இடிச்சிட்டேன். இடிச்சதுல உங்களுக்கு என்னங்க காயமாயிடுச்சு? மச்சான் விடுறா மச்சான். அம்மா நீ விடுமா, நீ கிளம்புமா. ஸ்டூபிட். ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தையை அதிகமா விடாதீங்க, வேண்டாம். தப்பு நீங்க செஞ்சுட்டு கோவப்படுறீங்க. அதுக்கு நான் சாரி சொல்லிட்டேன். சரிம்மா விடுமாம்மா. அவன் தான் பேசிட்டு இருக்கானா, நீனும் பேசிட்டே இருந்தா எப்படிமா? நீ கிளம்புமா, பேக் எடுமா முதல்ல. அவர் சொல்றாருன்னு தான் விட்டுட்டு போறேன், இல்லனா வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஹலோ, வேண்டாம். ஆமா, இவங்களுக்கு ஏதோ நான் தர மாதிரி இவங்க வந்து வேணான்றாங்க. யார் மச்சான் இவ? இந்த வாயை ஆடிட்டு போறான். விடு மச்சான், இந்த ஊர்ல பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த பொண்ணுன்ட்டு இல்லை, நிறைய பொண்ணுங்க இப்படிதான். ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் அதிகம் தான். சரி விடு மச்சான், பாத்துக்கலாம், வா நம்ம போலாம். இல்லடா மச்சான், நீ பார்த்துட்டு தான் நான் தெரியாம தான் இடிச்சிட்டேன். நான் இன்னும் வேணும்னு இடிச்ச மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு போகுது. சரி விடு மச்சான், விடு, கூல் ஆகு, வா நம்ம போலாம். நீ வேற தோட்டத்துக்கு போகணும், நல்லா வா நம்ம தோட்டத்துக்கு கிளம்புவோம். ஹூ, கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு என்ன டென்ஷன் ஆக்கிடுச்சுடா மச்சான். ஓகே விடுறா மச்சான், கூல் ஆகு, வா நம்ம தோட்டத்துக்கு கிளம்புவோம்.